அர்ஜுன் வந்து கேக்குறாங்க, கிருஷ்ணா எப்படி வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்றது? என்னோட ஸ்வதர்மாவே எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படின்றாங்க. ஸ்வதர்மானா வந்து நம்ம பாடி சம்பந்தப்பட்ட வேலைகள். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா? நான் வந்து ஒரு அம்மா, நான் வந்து குடும்ப தலைவர், நான் வந்து அரசியல்வாதி, இல்ல நான் ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய டியூட்டிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பண்ற டியூட்டி பேர் தான் வந்து ஸ்வதர்மா. சனாதன் தர்மானா வந்து சோல் சோல் லெவல்ல பண்றது. நான் யாரு, கடவுள் யாரு, நமக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம், அதை பத்தி நினைக்கிறது தான் வந்து சனாதன் தர்மா. இப்ப வந்து ஸ்வதர்மாவை நான் பண்ணும்போதே எனக்கு இதுலயே ரொம்ப ப்ரெஷரா இருக்கு கிருஷ்ணா, நீ இன்னும் அந்த சனாதன் தர்மா வந்து அதையும் மிக்ஸ் பண்ண சொல்றியே, ஆன்மீகத்தை மிக்ஸ் பண்ண சொல்றியே, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேக்குறாங்க. கிருஷ்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் உன்னோட ஸ்வதர்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏன் நீ பண்ற வேலையில வந்து உனக்கு ப்ரெஷராகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஏன் இருக்க அப்படின்னா, நீ வந்து ஒரு 3 மிஸ்டேக் பண்ற, 3C பண்ற. என்னன்னா, ஒன்று வந்து காப்பி, ரெண்டாவது கம்பேர், மூணாவது கம்பீட், போட்டி போடுறது. ஃபர்ஸ்ட் வந்து காப்பி. காப்பி வந்து ஒரு பையன் வந்துட்டு ஒரு எக்ஸாம் போறாங்க, போயிட்டு வந்துட்டு பார்த்தா அவன் அன்னைக்கு அந்த எக்ஸாம்க்கு ரெடி பண்ணவே இல்லை, வந்து ரிவிஷன் பண்ணவே இல்லை. ஆனால் எக்ஸாம் ஹால் உள்ள போனதும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பக்கத்துல வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் தான் வந்து அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். ஸோ வந்து அப்பா எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை பார்த்து ஒரு வேர்டு கூட மிஸ் பண்ணாம அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி காப்பி பண்ணிடுறான் எல்லாத்தையுமே. காப்பி பண்ணிட்டு வெளியே வந்த பிறகுதான் தெரியுது அவனுக்கு எல்லாருடைய கொஸ்டின் பேப்பரும் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரிதான் நம்மளும் என்ன பண்றோம்னா வந்துட்டு மற்றவங்களை பார்த்து காப்பி பண்றோம். காப்பி பண்றதால இவங்க வந்து இந்த படிப்பு படிச்சிருக்காங்க, ஸோ வந்து நான் வந்து அதே மாதிரி படிச்சுட்டு நானும் அந்த வேலைக்கு போனா நானும் வந்து சந்தோஷமா இருப்பேன்னுட்டு நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இதை வந்து நம்ம வந்து பண்றோம். எப்படி நம்ம இதை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட இன்பில்டாவே அவங்க பாடி மைண்ட் இன்டெலிஜென்ஸ்ல இன்பில்டாவே சில ஸ்ட்ரென்த்து, சில கெப்பாசிட்டி, எபிலிட்டிஸ், பர்சனாலிட்டி தனிப்பட்டதா இருக்கும். இப்ப இவங்களால தூக்க முடியற வெயிட் வந்து இன்னொருத்தரால முடியாது, இன்னொருத்தரால பண்ண முடியாது. இவன் வந்து நல்ல இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி செஸ்ல நல்லா ஃபர்ஸ்ட் வரலாம், ஆனா இவங்களால வர முடியாது. ஆனா இவன் வந்து நல்ல கார் மெக்கானிக், அதன் மெக்கானிசம்லாம் நல்லா பண்ணுவான், ஆனா அது வந்து இவங்க இன்னொருத்தரால பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு எபிலிட்டி இருக்கும், கெப்பாசிட்டி, ஸ்ட்ரென்த் இதெல்லாம் இருக்கும். அதனால வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மற்றவங்களோட இதை வந்து காப்பி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. செகண்ட், கம்பேர் பண்ணாத. கம்பேர் பண்ணியே தான் வந்து பாதி ஸ்ட்ரெஸ் வருது. அவனை விட நான் வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னுட்டு பண்ண வேண்டியது. ஒரு பையன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜாப் பத்தி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வேலை இருக்குப்பா, உனக்கு வந்து சேலரி வந்து 40,000, உன்னோட கொலீக் இன்னொருத்தர் வந்து அட்டன் பண்ணிங்க இல்லையா அந்த இன்டர்வியூ, அவங்களுக்கு வந்து 50,000. ஓகேவா? உனக்கு 40, உன் கூட இருக்கால அவனுக்கு வந்து 50,000. அந்த ஜாப் வேணுமா, இல்லாட்டி உனக்கு வந்து சேலரி வந்து 30,000, உன் கூட அவன் இருக்கான் இல்லையா அவனுக்கு வந்து 25,000. இந்த ரெண்டுத்துல நீ உனக்கு என்ன ஜாப் வேணும்? 40,000 சேலரி உள்ள ஜாப் வேணுமா, இல்ல 30,000 சேலரி வாங்குற ஜாப் வேணுமா அப்படின்னா அவன் என்ன செலக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா 30,000. ஏன்னா கம்பேர் பண்றாங்க. எனக்கு 40,000, அவன் என்ன 50,000, அவன் என்னை விட அதிகமா வாங்குறான், எனக்கு அப்படி அது தேவையில்லை. 30,000 இருந்தாலும் ஓகே, ஆனா இவனை விட நான் வந்து பெஸ்டா இருக்கணும், பெட்டரா இருக்கணும். அதனால வந்து எப்ப பார்த்தாலும் வந்து கம்பேர் பண்ணிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து கம்பேர் பண்றதாலேயே பாதி ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. இன்னொன்னு போட்டி போடுறது. போட்டி போட்டு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குறது. இவங்க இதை வச்சிருக்காங்க, ஸோ வந்து நானும் வந்து அதை விட இன்னும் நல்லா வாங்க போறேன் அப்படின்னுட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்கள பார்த்து போட்டி போட்டு வாங்க வேண்டியது. இந்த மாதிரி எல்லாம் போடுறதாலதான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனால அர்ஜுன், நான் வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், ஓகேவா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உன்னோட ஸ்வதர்மாவை பண்ணனா, உன்னோட டியூட்டியை பண்ணனா, உன்னோட வேலையை அந்த மாதிரி வேலையை நீ செலக்ட் பண்ணனா, அந்த மாதிரி படிப்பை நீ செலக்ட் பண்ணனா இந்த உலகத்துல வந்து நீ நடந்து போக மாட்ட, மிதந்து போவ அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அந்த ஃபார்முலாவை சொல்றாரு. என்னன்னா, உன்னுடைய தர்மா எப்படி இருக்கணும்னா, பேஷன் பிளஸ் எக்ஸ்பர்ட் பிளஸ் யூஸ்ஃபுல், இது மூணும் கலந்துருக்கணும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பேஷன்னா வந்து உனக்குன்னு ஒரு நேச்சுரலா ஏதோ ஒரு வேலையில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சு, நீங்க பண்ற வேலையே வந்து அதுல பேஷனா இருக்கீங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா,
ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க நீங்க வந்து ஃப்ரைடே ஈவினிங் எப்போ வரும், ஃப்ரைடே ஈவினிங் எப்போ வரும் அப்படின்னு நினைச்சிட்டே அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய வேலை கிடையாது. ஃப்ரைடே ஈவினிங் எப்போ வரும், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து அது வந்து உங்களுடைய தர்மா, உங்களுடைய வேலை கிடையாது. அதே வந்து மண்டே மார்னிங் எப்போ வரும், சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கீங்க, மண்டே எப்போ வரும், மண்டே மார்னிங் எப்போ வரும், வேலைக்கு போவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களுடைய தர்மா. அதுதான் உங்களை நீங்க பண்ண வேண்டிய வேலை. ரெண்டாவது வந்து எக்ஸ்பர்ட். வெறும் வந்து அந்த அந்த வேலை மேல லவ், அது தனி ஈடுபாடு மட்டும் இல்லை, அதுல நீங்க எக்ஸ்பர்ட்டாவும் இருக்கணும். எக்ஸ்பர்ட்னா வந்து எஃபர்ட்லெஸ்ஸா அந்த வேலையை பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க அந்த வேலை பண்றதுக்கு. அப்படியே எஃபர்ட்டே இருக்காது, அழகா ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவீங்க, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவீங்க அந்த வேலையை. அந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்றது ரெண்டாவது செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வேலை இருந்தா அது வந்து உங்களுக்கு கரெக்டான வேலை. மூணாவது வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரெண்டு இதுவே வந்து போதுமானது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுல வந்து ஒரு செல்ஃபிஷ் இருக்கு. நான் ஒரு வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா அது எப்போ உங்களுக்கு மன நிறைவு கொடுக்கும், அமைதி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவதா அது வந்து மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சப்போஸ் வந்துட்டு இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு டீச்சர் வேலை வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஒரு டீச்சர் வந்துட்டு அவங்களுக்கு அந்த வேலை தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைடே ஈவினிங் எப்போ வருது, சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுக்க சொன்னா கூட எடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலை வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாரம் ஃபுல்லா வந்து ரொம்ப சந்தோஷமா எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வேலையில பேஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து எக்ஸ்பர்ட். ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எப்படி பசங்களுக்கு சொன்னா இவங்க இன்னும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, எப்படி நல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு ரொம்ப பசங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப அழகா எடுப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த அவங்களுடைய ஜாப்ல என்ன வேலை, பிரின்சிபல் எதனா ஒரு ஜாப் கொடுத்தாங்க, அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ரொம்ப எஃபர்ட் இல்லாம பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பர்ட். மூணாவது யூஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய டேலண்ட் இருக்கு இல்லையா, அந்த டீச்சிங் இது இருக்கு இல்லையா, அந்த அந்த டேலண்ட்டை வந்து அவங்க வந்து ரொம்ப மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எக்ஸாம்பிள் வந்து சாட்டர்டே சண்டே நான் வந்து ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறேன், யார் வேணாலும் வந்து கத்துக்கோங்க அப்படின்னுட்டு. அதனால வந்து சாட்டர்டே சண்டே வந்துட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு வந்து பயனடைகிறாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மூணு இதுவும் சேர்ந்துருந்ததுன்னா அதுதான் உன்னுடைய ஸ்வதர்மா. நீ அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணனா மட்டும்தான் வந்துட்டு நீ ஸ்ட்ரெஸ் இல்லாம ப்ரெஷர் இல்லாம அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணா வந்து 5th சாப்டர்ல உன்னோட ஸ்வதர்மாவை கண்டுபிடிச்சி அதுல வந்து உன்னோட பெஸ்ட்டை பண்ணு. பி த பெஸ்ட். நான் தான் பெஸ்டா இருக்கணும்னு நினைக்காத, ட்ரை யுவர் பெஸ்ட். உன்னோட எவ்வளவு முடியுமோ அந்த வேலையில உன்னோட பெஸ்ட்டை பண்ணிடு. ஆனா ரிசல்ட்டை எதிர்பார்க்காத, நான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத. அந்த மாதிரி நீ அந்த ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்காம உன்னோட பெஸ்ட் இதை நீ போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா வந்து உன்னோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து 5th சாப்டர்ல நமக்கு டிப்ஸ் கொடுக்குறார், ஃபார்முலா கொடுக்குறார். நம்ம என்ன வேலையை செலக்ட் பண்ணணும்ன்ற ஃபார்முலாவை கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா.